ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு கப் அவலில் மிக்சர் எப்படி ஈஸியாக செய்ய போகிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அவல், கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதே அளவுக்கு முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான உப்புத்தூள். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு வடி கரண்டி இருக்கு இல்லையா, அதை அடுப்பில் வச்சு நம்ம நிலக்கடலையை போட்டுக்கலாம். பச்சை வேர்க்கடலைங்க. இப்படி நீங்கள் வறுக்கிறதுனால எண்ணெயில் இந்த கடலைப்பருப்பு அவல்லாம் பிரியாமல் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. அந்த தோலெல்லாம் பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. கலர் மாறவுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வடி தட்டை வச்சுருக்கேன். அதனால் எண்ணெய் பூரா கீழே வடிஞ்சிரும். அதே மாதிரி இப்போ பொரிகடலையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிற போகிறோம். ஏற்கனவே வறுத்த பொரிகடலை தான், சும்மா லைட்டாக இப்படி வறுத்தா போதுமானது. பாருங்கள், நான் அடுப்பை ரொம்ப சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ அதே அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இது உங்களுக்கு தேவையில்லை, வீட்டில் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையுமே மிச்சருக்கு, அவல் மிச்சருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடுதலாக ரிச்சாக இருக்கிறதுக்குத்தான் இந்த முந்திரி பருப்பு. இப்போ அவல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக போட்டிங்கனாலும் அவல் பொரிஞ்சு ரொம்ப வரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. நீங்கள் அவல் கெட்டி அவல் வாங்கிக்கோங்க. அப்போத்தான் இந்த மிச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் கைக்குத்தல் அவல்னு இருக்குங்க, நல்லா கெட்டியாக இருக்கும். அதுதான் இப்போ நான் வச்சுருக்கிறது, அந்த அவல் தாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும். மிச்சருக்கு இது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் நான் அந்த அவல் மிச்சரத்தையும் சொல்லுவேன். பாருங்கள், ஏன்னா நல்லாவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சத்தானதும் கூட. அவல், நிலக்கடலை, பொரிகடலை இது தானே நம்ம சேர்க்குறோம். அதனால் இப்போ பாருங்கள், கொஞ்சம் போட்டாலும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெயில் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கும் எண்ணெய். ஆனால் இந்த அவலில் இருக்க அழுக்கு பூரா அந்த எண்ணெயில் இறங்கிருச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் நான் போட்டுக்கிட்டேன். விருந்தாடி வந்தால் கூட 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மிக்சரை செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸிங்க. ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்க கூட இந்த அவலை செஞ்சிடலாம். அவல் மிக்சரை அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியானது. இப்போ கருவேப்பிலையும் நான் பொரித்து இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கமன் இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் வடியவே இல்லை பாருங்கள். ஏன்னா அங்கேயே நம்ம தட்டி தானே எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் இருக்கா இல்லையான்னு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா கரண்டியால் ஒரு கிளறிக்கிடுவோம். நல்லா இப்போ கிளறி கொடுத்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட தனி மிளகாய்த்தூள் ரொம்ப போடாதீங்க, உங்கள் அவல் மிச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் அதுவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேவையான உப்புத்தூள். உப்பு அவல்லையும் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. பத்தலைனா கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் கிளறி கொடுத்துக்குருவோம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி நீங்கள் குலுக்குனாலுமே எல்லாம் ஈவனாக கலந்துரும். அந்த உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பொட்டு எண்ணெய் கூட இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். 5 நிமிஷம் தாங்க பொரிக்கிறது. ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க வேணாம். டக்குன்னு நம்ம இந்த மிச்சரை செஞ்சிட்டோம். 1 கப் அவல் தாங்க எடுத்தேன். எவ்வளோ மிச்சர் வந்திருக்குதுன்னு பாருங்கள்.
அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் மிச்சர் 5 நிமிஷத்தில் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.